தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சூப்பராக வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக மீதமான பிரியாணியில் ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். டீ கூட இதை நீங்கள் சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துருவோம். மீதமான பிரியாணிலேருந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் பிரியாணி வந்து மீதமாயிட்டு ஒரு கப்பு இருக்கும். இதில் உள்ள சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் எலும்பு இல்லாமல் அதோடையே சேர்த்துருக்கேன்னா, எலும்பு சுத்தமாக இருக்கக்கூடாது. சிக்கன் இருந்தால் பரவாயில்ல, எலும்பு வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது மிக்சியும் கெட்டு போயிடும், ஸ்நாக்ஸும் நல்லா வராது. அதனால் எலும்பு இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. அரை கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து இந்த மேஜிக் ப்ரெஸ் வச்சு இந்த மாதிரி தொலைவில் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து ஸ்டக்காகி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபைனாக வெட்டியிருக்கேன். ஒருவேளை இல்லை நீங்கள் வடை மாதிரி தட்டி போட போகிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போடுங்க. நான் வந்து இப்படி மேஜிக் ப்ரெஸ்ஸில் வச்சு புளியறனால நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணுங்கிறதுக்காக சாப்பரில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது கூட உங்களுக்கு கேரட்டு, முட்டைக்கோஸு இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து செய்யணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு மிளகுத்தூள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைக்கு கொடுக்குறனால பிரியாணிலேயே ஆல்ரெடி காரம் இருக்கும், அதனால் நான் வந்து காரம் வந்து சேர்த்துக்கலை. உங்களுக்கு வேணும்னாக்க நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க, நான் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா மிளகாய்த்தூள், ஓமம் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராடக்டை பற்றி நான் வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், உங்களுக்கு தேவைனாக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ போய் நம்ம பிரியாணியை ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது கூட வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ கடலை மாவு சேர்த்துடலாம், அப்புறம் அரிசி மாவு சேர்த்துடலாம். உங்களுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி பிரியாணியில் இருக்கும், அதனால் நம்ம கடலை மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா இப்போ கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டிக்கங்க. கையில் ரைஸுங்கிறனால கையில் ஒட்டும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கையில் ஆயில் தடவிட்டு பிசைஞ்சிங்கனாக்கா நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நீங்கள் வடையாகவும் தட்டி போடலாம், இல்லைனாக்கா தோசைக்கல்லில் வந்து சப்பாத்தி மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம், நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துருக்கு, நல்லா காயட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த பல்லு மாதிரி இருக்கிற பகுதி வந்து கைப்பிடி பக்கம் இருக்கணும், அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ ரொம்ப ஈஸியாகவே வருது. வேணுன்னா சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணுன்னா பெருசாக போடுங்க. ஒரு கத்திரிக்கோல் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி விடலாம். கொஞ்சம் கருகள் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடும்போது. கொஞ்சம் ஆறிட்டுனா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, சூடாக சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். நம்ம உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட ஸ்நாக்ஸ் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு, அந்த ஷேப்லாம் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.